ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஷார்ட்ஸ் போட்டாலும் நிறைய பேர் லாங் வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேங்க. ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு டேஸ், அதனால தான் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. இதுவே வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் அன்னைக்கு எடுத்த விலாக், அதுக்கப்புறம் 2 வாரம் ஆகிடுச்சு. இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். காலையில் சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சு. ஒரு 7 மணிக்கெலாம் லஞ்ச் நான் பேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. நிறைய விஷயங்கள் வந்து இந்த 2025 26 வந்து ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து எங்களுக்கு கிடச்சிருக்குங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்த மொமெண்ட், அடுத்த செகண்ட் எப்படி இருக்குங்கிறது சர்ப்ரைஸாக எங்களுக்கு பிளான் நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி எதுக்காக எல்லாருமே காலையிலே கிளம்புறோம் அப்படின்னா, ஜெய்யிக்கு வந்து ஸ்கூல் சேஞ்ச் பண்ணலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவன் சிபிஎஸ்சி சிலபஸ் அப்படிங்கிறதுனால மார்ச்லேயே அவங்களுக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சு ஏப்ரல்லேருந்து நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டுமே வந்து சிபிஎஸ்சியில் தான் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் இன்றைக்கி வந்து அவருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு. வேலம்மாள் ஸ்கூல் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய ஸ்கூல் பார்த்தோம். நம்மளோட ஃபீஸுக்கு அஃபோர்டபுள் ஏற்ற மாதிரி வேலம்மாள் பார்த்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல்கிட்ட டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து தைப்பூசம் அன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக இருக்கே, அன்றைக்கே போயிடலான்ட்டு அவனோட ஃபைல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. சடனாக போயிட்டு பேசியிருந்தோம். அங்கே ரூமில் போயிட்டு அவனை இன்டர்வியூ அழைச்சிட்டு போயிட்டாங்க. அவனுக்கே ஷாக் ஆகிடுச்சு, என்னடா வந்தோடனே போயிட்டோமேனு. ஆனால் சார் வந்து பார்த்திங்கன்னா 50க்கு 42 ஸ்கோர் பண்ணியிருந்தார். நல்லா தான் எழுதியிருந்தான். காரில் வரும்போதெல்லாம் வந்து நான் ப்ராக்டிஸ் தான் பண்ணேன். சும்மா ரீடிங் மட்டும் கூட கண்டிப்பாக அதெல்லாம் கொடுத்து நியூஸ் பேப்பர்லாம் படிக்க சொல்லுவாங்கன்னு. அப்புறம் பிரின்ஸிபல் கேட்ட கேள்விக்கெலாம் பதில் சொன்னது நமக்கே வந்து மாமியாக ரொம்ப ப்ரௌடாக எனக்கு ஃபீல் ஆணுச்சு. இவ்வளோ நம்ம பையனுக்கு தெரியுமா அப்படிங்கிறது சில விஷயங்கள் மற்றவங்கள்ட்ட பேசும்போது தான் நமக்கும் தெரியுது. ஸோ அட்மிஷன் அன்றைக்கே போட்டு ஃபீஸை பாதி பார்ட் அமௌண்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அப்படியே வர வழியிலே கொஞ்சம் நல்லா நிப்பாட்டி லன்ச் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரை. இதுதான் நம்மளோட இந்தியன் லன்ச். எங்கே போனாலும் கட்டிட்டு வர்றது இதான், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ சாப்பாடு அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நல்லா தான் நடந்த மாதிரி மனசுக்கு தோணுச்சு. அப்படியே வந்து நித்தினுக்கும் சாப்பாடு ஊட்டிலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இது வந்து புது குக்கர், பிஜியன் பிராண்டு 5 லிட்டர் குக்கர். இது சில்வர் குக்கர் வாங்கியிருந்தேன். இதில் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல். நித்தினுக்கு வந்து 6th மந்த்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் ரைஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஈவினிங் டைமாக வேறு இருக்குது, அதனால் சும்மா வாயில் தொட்டு சாப்பாடு வச்சுட்டு நாளையிலேருந்து தான் வந்து ரைஸ் கஞ்சி பண்ண போகிறேன். சக்கரை பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெல்லம், அந்த கருப்பு வெல்லம் போட்டிங்கன்னா பொங்கல் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய முந்திரி, திராட்சைலாம் நல்லா எண்ணெயில் நல்லா பொரித்து போட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பொங்கலுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்டோமே. வந்து எனக்கு உட்கார சுத்தமாக டைமே இல்லை. வீட்டுக்கு வந்து ஒரு 4:30 அது மாதிரி ஆகிடுச்சு. 6 மணிக்கு விளக்கெலாம் ஏற்றணும் இல்லையா, அதனால் விளக்கெல்லாம் அப்படியே கையோடையே க்ளீன் பண்ணிவிட்டு வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டுட்டு கடகடன்னு வீடையும் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா காலையிலே கொஞ்சம் க்ளீன் பண்ணதுனால வீடு கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்தது. வந்ததும் கூட்டி மட்டும் விட்டுட்டு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கோண கோலம் போட்டுட்டு விளக்கும் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி 7 விளக்கு ஏற்றி பூஜை பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாட்டு மருந்து கடையில் வரும்போதே பார்த்திங்கன்னா விளக்கு, திரி, கொஞ்சமாக வேப்பெண்ணையும் வாங்கிட்டு வந்தேன். சாமிக்கு நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் தான் சேர்ந்து சாமியும் கும்பிட்டோம். கொஞ்ச நேரம் நித்தினையும் தூங்க வச்சிட்டேன். அவன் தூங்குகிற கேப்பில் தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக என்னால் வேலையும் பார்க்க முடியும். என்ன தான் நம்ம ஃபீட் பண்ணி குழந்தைய கொடுத்தாலும் குழந்தை அழுகிற சொன்ன நம்ம காதில் கேட்டுச்சுன்னா அடுத்த வேலையை ஓடவே மாட்டேங்குது. ஸோ என்ன மாதிரி எத்தனை அம்மாக்கள் அப்படின்னு சொல்லுங்கள். குழந்தைய யார்கிட்டையும் கொடுக்கவும் மனசு வர மாட்டேங்குது. ஐயோ, யாராவது வச்சுருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னும் இருக்குது. 2 மைண்டாக இருக்கும்போது நம்மளால் எந்த வேலையிலையுமே கரெக்டாக ஈடுபட முடியல. ஸோ அவருக்கும் 6 மாதம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் சாப்பாடு விட்டு ஸ்டார்ட் பண்ணணும் தான். ஜெய்யிக்கு வந்து இதே ஃபார்மெட்டில் தான் போயிருந்தோம். கோவிலுக்கெலாம் போயிட்டு சாப்பாடெலாம் ஊட்டல. முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி, அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் தான் ஜெய்யிக்கு பண்ணி ஊட்டி விட்டேன். அதே தான் நெத்தினுக்கும் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். இந்த வெள்ளிக்கிண்ணம், டம்ளர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து எனக்கு கல்யாணத்துக்கு வந்து வச்ச சீருங்க. மற்றவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜாமான் வச்சுட்டாங்க, வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள். நாங்கள் வந்து எனக்கு 1 கிலோ வெள்ளி வாங்கி கொடுத்தாங்க, அதுதான். ஆனால் இப்போல்லாம் இந்த வெள்ளி ரேட்லாம் கேட்டால் தலை சுற்றுது. ஸ்பூனுமே வந்து பார்த்திங்கன்னா ஜெய்யிக்கு மட்டும் புதுசாக வாங்கினேன். நித்தினுக்கு வந்து இப்போ தான் வாங்கியிருந்தேன். அவன் பிறந்தம்போது எனக்கு ஒரு சீட்டு வந்து கம்ப்ளீட் ஆணுச்சா, சீட்டு கட்டினது ஆகஸ்ட் மந்தில். அப்போயே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஸ்பூன் வாங்கிட்டேன். இதோட ரேட்டு வந்து அப்போது 2000 வந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அநேகமாக வந்து பார்த்திங்கன்னா 30 கிராமோ 32 கிராமோ இந்த ஸ்பூன் வந்துச்சு. அழகாக வந்து ஊட்டி விட்டாச்சு. இதுக்கப்புறம் அவருக்கு தேவையான
ப்ரிப்பேர் ஒர்க்குமே பண்ணிட்டேன். ரைஸ் கஞ்சி, அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்குக்கு கூழ் பண்ணுறது, பம்கின் அந்த பரங்கிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் இருக்கும் இல்லையா, அதை வச்சு இப்போ ஒரு பப்பாயா இது எல்லாமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேபி ஃபுட் சாட் வேணும் அப்படின்னா ஃபுட் சாட்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராமில் டைரெக்டாக டிஎம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுட் சாட் வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து ஜெய்யிக்கு பார்த்து பண்ணாங்க. பட் நெத்தினுக்கு எல்லாமே ஹரிபரியாக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு, பட் எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால தான் இந்த வளையல் வந்து கையிலே போட்டிருந்தேன். 1/2 பவுன் வளையல். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெளிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வளையல் வந்து விட்டுட்டு, அதனால் அந்த வளையலை கொடுத்துட்டு அதே மாதிரியே வந்து இன்னொரு வளையல் வாங்கிட்டேன். இதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிறதுனால. இது வாங்கும்போது 43,000 ரூபாய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடய ரேட் வந்து 63,000. கிட்டத்தட்ட 5 மாதத்தில் நகையோட விலை 1/2 பவுனுக்கு 20,000 ரூபாய் வித்தியாசம் வந்துச்சு. அப்புறம் கடைக்கெலாம் போயிட்டு அஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கு நம்மளோட ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ லன்ச்சு, மார்னிங் டிஃபன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி என் பையனுக்கும் வந்து ஸ்கூலுக்கு லன்ச் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் நானும் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இந்த விலாக் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நான் ஷுவர் கண்டினியூஸாக விலாக் போட ட்ரை பண்ணுறேன். நம்மளோட ஷார்ட்ஸ் பாருங்கள். நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சா பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களெலாம் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.